நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஈஸியான வெரி வெரி ஈஸி ஒரு சைட் டிஷ்ஷு. அது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணலாம், இல்லை நைட் சப்பாத்தி பூரி அதுக்கெலாம் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு சைட் டிஷ் சொல்லி தரப்போகிறேன். இதுக்கு பேர் பொட்டேட்டோ சாகு. நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து எதுக்குமே அரைக்க வேண்டாம், எதுவுமே நம்மளுக்கு இதை போடணும் அதை போடணும் கிடையாது. ஆற்றுல இருக்கிற எல்லா பொருளும் எப்போதும் இருக்க வேண்டிய பொருள்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஈஸியான ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து ரிஃபைன்ட் ஆயில் இந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு. இந்த ஸ்பூனால் ஒரு 2 டீஸ்பூன் வேணும் ஆயில், ரிஃபைன்ட் ஆயில். அப்புறம் தாளிச்சு கொட்டுறதுக்கு ஒரு பட்டை, இந்த சைஸ் பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சோம்பு, அப்புறம் ஒரே ஒரு இலை பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு. இதுதான் அதுக்கு தாளிச்சு கொட்ட வேண்டிய மசாலா. அப்புறம் நம்ம வந்து பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு ஆனியன், பெரிய ஆனியனாக நான் வந்து வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இப்படி ரொம்ப பொடியாக நறுக்கணும் அவசியம் இல்லை, இந்த சைஸ் நறுக்கினா போகிறோம். அப்புறம் 1/2 தக்காளியை நான் வந்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன் இப்படி. அதுக்கு வந்து 2 பொட்டேட்டோ எடுத்துட்டுருக்கேன். அதில் 1.5 பொட்டேட்டோவை வந்து நான் நறுக்கி வச்சுட்டேன் இப்படி க்யூபாக. மீதி இருக்கிற 1/2 பொட்டேட்டோ வந்து நான் இப்படி மசிச்சு வச்சுட்டுருக்கேன். இதுதான் நம்மளுக்கு அந்த பைண்டிங் கொடுக்கறதுக்காக, அதுக்காக இது பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. காரத்துக்கு பச்சை மிளகா வந்து நீங்கள் 2 போட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் காரப்பொடி போட்டால் போகிறோம். நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் கூட காரப்பொடி போட்டுக்கலாம். அதை அவ காரத்தை பொறுத்துருக்கு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு தேவையான அளவு உப்பு. இதுதான் இன்னைக்கு இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப ஈஸியான சீக்கிரம் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இது எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த பாருங்க, இப்போது அடுப்பில் ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் சொன்ன ரிஃபைன்ட் ஆயில் ஊற்றுங்கோ. இதுக்கு நிறைய எண்ணெயும் செலவாகாது, டைமும் செலவாகாது, பட் ரொம்ப டெலிஷியஸான டிஷ் இது. ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அது எல்லாத்தையும் நீங்கள் இதில் போட்டுருங்க. அது கொஞ்சம் எண்ணெயில் பொரியணும். இது வந்து நீங்கள் மார்னிங்கே நீங்கள் ஆளு வேக வச்சுட்டேன்னா ராத்திரி டின்னருக்கு நீங்கள் சப்பாத்தி இல்லை பூரி, ஏன் இது கூட நம்ம நல்லா தோசைக்கு மெத்துன்னு தோசை வாத்துட்டோம், அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இட்லியை வந்து நீங்கள் மாற்றினா அதுக்கும் இது நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லையா, நீங்கள் ஆட்டில் பிசைஞ்சு கூட சாப்பிடலாம் சாதத்தில். ஸோ இதை மல்டி பர்பஸ் யூஸ் இதுக்கு. பாருங்க பொரிஞ்சுடுத்து. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு இந்த பூண்டையும் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட போகிறோம். முழு பூண்டே போடலாம், அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் ரெண்டும் கொஞ்சம் வதங்கணும், ஒரு 2 செகண்ட். இப்போ நீங்கள் இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து மீடியம் சைஸாக இருந்தால் 1.5 வெங்காயம் எடுத்துக்கலாம். இதுக்கு வேறு ஒன்றும் காய் இல்லை, அதனால் எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நான் எடுத்துன அளவு உருளைக்கிழங்குக்கு இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம், சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்போவே போட்டுறேன், கல் உப்பு. அதனால் ஒரு கும்பலாக 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் பாத்தல் போட்டுக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் வெங்காயம், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதை பாருங்க, இது பாதி வதங்கிடுது. இப்போது நீங்கள் அரை தக்காளியே நறுக்கி வச்சுருக்கீங்க, அதையும் நீங்கள் இதை போட்டுருங்க. இது ஆக்சுவலாக என்னோடய அம்மாவோட டிஷ்ஷு. அம்மா வந்து இந்த மாதிரி பூரி சப்பாத்திக்கு அப்படிலாம் இது பண்ணுவாள். ஆக்சுவலாக அவள்லாம் வந்து இந்த பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிட மாட்டாள், எங்கள் பாட்டிலாம் சாப்பிட மாட்டா. ஸோ எங்கள் அம்மா இது பண்ணும்போது எனக்கு புதுசாக இருந்தது இந்த டிஷ்ஷு.
ஆனால் வந்து விரத நாள் அன்னைக்கு இதுலேயே இன்ஸ்டெட் ஆஃப் ஆனியன் பூண்டு அதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக மற்றபடி எல்லா சாமானும் எக்ஸப்ட் இந்த ஆனியன் அண்ட் பூண்டு தவிர மற்ற எல்லா சாமானும் இதே போட்டு அதே ஆலு சப்ஜி வைப்பேன். அதில் நான் ஒரு வாட்டி மதுரா போயிருந்தேன், அப்போ நாங்கள் சாப்பிட்ருக்கேன் அந்த சப்ஜி. அது வந்து எங்கள் இடத்துல ரொம்ப எப்பொழுதும் அடிக்கடி பண்ணுறது. இது வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு பண்ணுற டிஷ்ஷு, ஏன்னா அதில் பூண்டு வெங்காயம் இருக்கிறதுனால. இப்போ நம்ம வந்து இதில் தேவையான அளவு மஞ்சள் பொடியும் காரப்பொடியும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் காரப்பொடி போடுறேன். ஏற்கனவே பச்சை மிளகா வேற போட்டுக்கோம், அதனால் 1 டீஸ்பூன் காரப்பொடி போடுறேன். உப்பு நம்ம சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த மெத்துன்னு ஆக்கணும் நம்ம போட்ட தக்காளி, அது வரைக்கும் நல்லா வதங்கணும். இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் இப்போ நீங்கள் ஊற்ற வேண்டாம். நம்ம உருளைக்கிழங்கு போட்ட அப்புறம் தண்ணி ஊற்றினா போகிறோம். ஃபுல் சிம்மில் வச்சுருங்கோ, ஏன்னா இல்லைன்னா தீஞ்சு போயிடும். எண்ணெயும் கம்மி தானே. பாருங்க, நல்லா அழகாக தொக்கு மாதிரி வதங்கிடுது. இது போகிறோம். ரொம்ப ரோஸ்ட்லாம் ஆக வேண்டாம். இப்போ நீங்கள் மசிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா உருளைக்கிழங்கு, அதை நீங்கள் போடுங்க. அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போது க்யூபாக வெட்டி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் 1.5 உருளைக்கிழங்கு நான் க்யூபாக வெட்டி வச்சுருக்கேன். 1/2 உருளைக்கிழங்கு நான் மசிச்சு வச்சுட்டேன். போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் ஆனப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணி. இன்றைக்கி நான் ஒரு கப் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப தண்ணியாக தான் பிடிக்கும். ஆனால் இந்த தோசைக்கு வந்து ஓகே கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் வந்து ரொம்ப தனியாக பண்ணால் கஷ்டம். அதனால் இதோ இப்போ ஊற்றிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது கரெக்ட். அது வந்து கரெக்டாக இந்த உருளைக்கிழங்கு வெந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா அதோட சேர்ந்து நல்லா திக்னஸை கொடுத்துரும். ஏற்கனவே நம்ம அரை வேற மசிச்சு வேற போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த தண்ணி போதும். இதை வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 6 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து கொதிக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபுல் சிம்மில் கேஸை வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். எல்லாம் சேர்ந்து கொதிச்சா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் டிஷ்ஷு. நம்ம வெயிட் பண்ணுவோம் 5 to 6 மினிட்ஸ். இப்போ பார்க்கலாம் அது ஆயிடுத்தானு. நல்லா ஆயிடுது. இந்த பாருங்க, நல்லா சூப்பராக இந்த கன்சிஸ்டன்சி போகும். கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதை பண்ணி வச்சுட்டு உடனே சாப்பிடணுன்னாலும் ஓகே, இல்லை கொஞ்ச நேரம் ஆனாலும் ஓகே. ஏன்னா எல்லா மசாலாவையும் அது எடுத்துட்டு கொதிச்சு ஒரு 5-6 நிமிஷத்தில். இப்போ நம்ம ஆயிடுத்து. இதை கேஸ் அணைச்சிடலாம். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லியை மேலே தூவிட்டு கேஸை அணைச்சிட்டு இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு இலக்கிக்கோங்க. இதுலேயே நான் ஒரு வேரியேஷன் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இதே சாகு பண்ணணும், பட் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்க மாட்டேன், இல்லை அன்றைக்கி அம்மாவாசை சேர்த்துக்க முடியாது அப்படின்னு நினச்சா, ஆனால் இது பண்ணணும்னு நினச்சேன்னா வெங்காயம் பூண்டை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி நான் பண்ணது எல்லாம் நீங்கள் அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மதுராவில் கிடைக்கிற அந்த சப்ஜி மாதிரி இருக்கும். அது வந்து அவள் பூரிக்கு கொடுப்பா நம்மளுக்கு. வேணும்னா நீங்கள் வந்து இதில் ஃப்ரெஷ் பட்டாணி இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா ஃப்ரோசன் பட்டாணி அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மற்றபடி கேரட் அதெல்லாம் போட்டாலும் அது வந்து குருமாயிடும். இது சாகு. அதனால் இது வந்து நீங்கள் இப்படி சர்வ் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விதமான சப்ஜி அதெல்லாம் தூக்கி சாப்பிட்றோம். இதை நீங்கள் வேணால் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து இது பெரிய ஹிட் ஆகிடும். உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கு எனக்கு நீங்கள் அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷோட நெக்ஸ்ட் டைம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.